எங்கு பார்த்தாலும் அகில திருநாகி தான் டாபிக். 72 வயதில் இப்படி ஒரு சாதனையான எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருப்பவர். பிலிப்பைன்ஸில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் எடுத்த பதக்கங்களுக்கு பின்புதான் அவர் யார் என்று எல்லோருக்குமே தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பதக்கங்களை பல நாடுகளிலும் வென்று கொட்டி குவித்து வைத்திருப்பவர் தான் அகில திருநாகி. இலங்கையின் பக்கம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். இலங்கையில் உள்ளவர்களையும் தன்பால் திரும்பி பார்க்க வைத்திருப்பவர். இந்த வெற்றிகளுக்கு பின்னால் அகில திருநாகின் மிகப்பெரிய உழைப்பு ஒன்று இருக்கிறது. நான் சிறு வயதிலேயே விளையாட்டில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். பாடசாலையில் படிக்கும் காலத்திலும் சரி, விளையாட்டின் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அதில் செயல்பட்டு பல பரிசுகளையும் பெற்றிருக்கேன். நான் தான் எனக்குள்ள உள்ள திறமை இருக்கின்றது, விளையாட்டில் திறமை இருக்கின்றது. நானே அதை உணர்ந்து கொண்டு பகிர்வேன். அதை மற்றவர்கள் அவ்வளவு கணக்கெடுப்பதற்கு தாய்லாந்து, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, உடுப்பி, இந்தியா, பிலிப்பைன்ஸ் இந்த விளையாட்டுகளை சென்று பரிசுகளுடன் தான் வருவேன். நான் சாதாரணமாக தான் இருப்பேன், சாதாரணமாக விரதம் பிடிப்பேன். அப்படி இதுக்காக விசேடமான பயிற்சிகள் எடுப்பதற்கு இடமில்லை. என்னுடைய கிராமத்தில் இப்ப வயது வந்த பெண்கள் போய் நடப்பதோ ஓடுவதோ இல்லை. வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்ட 2 பிள்ளைகளுக்கு அம்மாவாகவும் சுமார் 36 வருடங்கள் சிறைச்சாலை அதிகாரியாக பணியாற்றிய ஒரு அரச பெண் ஊழியராகவும் விளையாட்டுத்துறையில் பிரகாசிக்கும் ஓர் பெண் வீராங்கனையாகவும் இன்று பல பெண்களின் ரோல் மாடலாக மாறியிருக்கின்றார் அகில திருநாகி. நான் சிறைச்சாலையில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு சிறைக்கூடத்திலேயே நான் 36 வருடங்கள் கடமையாற்றியுள்ளேன். இந்த எங்களுடைய மாவட்டங்களிலேயே ஒரு விளையாட்டு போட்டிகளை ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து சில கூட்டங்கள் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு சிலதை வழங்கி அந்த விளையாட்டுகளை ஆர்வப்படுத்தி நாங்கள் சர்வதேச மட்டத்திலேயோ மாகாண மட்டத்திலேயோ மாவட்டத்திலேயோ தெரிவு செய்து சில பிரிவினருக்கும் விளையாட்டுகள் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றலாம். அவர்கள் அதில் இனம் கண்டு அதற்கு விண்ணப்பித்து சென்று தங்களுடைய திறமைகளை ஒருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை தாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். நான் ஒரு கோயிலை பராமரித்து வருகிறேன். முடிவுரை படையில் வருவர் கோவில் என்று எனக்கு பயிற்சி தளங்களிலே இந்த கோவிலிலே நடந்து தெரியும் பொழுது எனக்கு பயிற்சி தளமாகிவிட்டது. சிறு வயதிலே எனது அம்மா ஒரு உறுதி கொண்டவா, அவங்களுடைய வீரம் தான் என்னில் அமைந்திருக்கின்றது. எனது தகப்பனர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 55வது வயதில் பரிசெடுத்ததை நான் எனது 11வது வயசில் கண்டிருக்கிறேன். அவர் எனது 12வது வயசில் இறந்து காலமாகிவிட்டார். அதுபோல எனது அம்மாவுடைய அரவணைப்பிலேயே நான் வளர்ந்தேன். 72 வயதில் எல்லா அம்மாக்களும் ஓய்வெடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த அகில திருநாகி அம்மா இப்போதும் தனது கனவுகளை நாடி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்.